எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று மாவோ சொன்ன தத்துவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். தோழர்களே, எங்களை ஆளுகின்ற அரசாங்கங்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது என்ன என்றால், எங்கள் இனத்தின் விடுதலைக்காகவும் எங்கள் உரிமைகளுக்காகவும் எங்கள் கருத்துரிமைகளுக்காகவும் நாங்கள் போராளிகளாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்ப வேண்டாம் என்று அரசுகளுக்கு எச்சரிக்கையாக இந்த அவையிலே பதிவு செய்து எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெள்ளமாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருமை ஐயா நல்லக்கண் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா புலமைப்பித்தன் அவர்களே, தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி நிறைவுரையாற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களே, தீர்மானங்களை முன்மொழிந்தும் ஆதரித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மேடையின் மீதும் மேடைக்கு முன்னாலும் வீற்றிருக்கின்ற தலைவர்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துரிமையை வலியுறுத்தி இங்கே முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற கருத்துரிமை களத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று ஹிரோஷிமா டே. இரண்டாவது உலக பெரும்போர் முடிந்த பின்னாலே, முடிகின்ற கட்டத்திலே தன்னுடைய வல்லாண்மையை நிரூபிப்பதற்காக ஜப்பானினுடைய தொழில் நகரமான ஹிரோஷிமாவின் மீது சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வீசி அமெரிக்கா அங்கே பேரழிவை முன்மொழிந்தது. அந்த முதல் குண்டுக்கு அது சிறிய பையன், ஸ்மால் பாய் என்ற பெயரை கொடுத்தது. இப்படிப்பட்ட குண்டு வீசப்பட்ட உடனேயே அந்த ஜப்பானிய மக்கள், ஜப்பானிய அரசு இந்த போரை உடனடியான நிறுத்துவதற்கான முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டது. இருந்தாலும் கூட போர்வெறி தீராத தன்னுடைய மேலாதிக்கத்தை கட்டாயமாக ரஷ்யாவுக்கு காட்டியே தீர்வது என்ற வேகத்தோடு, அருமை நண்பர்களே, அந்த அமெரிக்கா 9ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு குண்டை, அதற்கு அது வைத்த பெயர் பிக் பாய், குண்டு பையன் என்ற பெயரை வைத்து நாகசாகி நகரின் மீது வீசியது. அந்த 2 நகரங்களும் நகரத்தில் இருந்த மக்களும் எப்படிப்பட்ட பேரழிவை சந்தித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லும். அருமை தோழர்களே, இங்கே நாம் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஜப்பான் 2வது உலக பெரும்போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று என்ற நிலையில் அமெரிக்கா அந்த பேரழிவு ஆயுதத்தை, அணு ஆயுதத்தை அங்கே பிரயோகித்தது. அருமை தோழர்களே, முள்ளிவாய்க்காலிலே என்ன நடந்தது யோசித்து பாருங்கள். 15 மாதங்களுக்கு முன்னாலே அந்த முள்ளிவாய்க்காலில் எப்படிப்பட்ட பேரழிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் உங்களுடைய மனக்கவனத்திற்கு சற்றே கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய துவக்குகளை மௌனித்து விட்டோம் என்று புலிகள் சொன்ன பின்னாலும் கூட அங்கே கொத்துக்குண்டுகளை போட்டு, உங்களுக்கு தெரியும், கொத்துக்குண்டுகள் சர்வதேசத்தால் மறுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்டிருக்கின்ற கொத்துக்குண்டுகளை போட்டு விஷவாயுவை பாய்ச்சி மிகப்பெரிய டேங்குகளை அனுப்பி அங்கிருக்கின்ற அப்பாவி மக்களை மண்ணோடு மண்ணாக புதைத்தெடுத்ததே இந்த நாசகார சிங்கள அரசு. இந்த நாசகார சிங்கள அரசு எப்படிப்பட்ட மோசமான அரசு என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. எனக்கு முன்னாலே பேசியவர்களும் இங்கே எடுத்து சொன்னார்கள். சிங்கள அரசு ஒரு ரோக் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரோக் ஸ்டேட் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஒரு அடாவடியான அரசு, ஒரு பொறுக்கி அரசு. அந்த அடாவடியான பொறுக்கி அரசு
எப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நீண்ட பட்டியலிடலாம். நமக்கு நம் கண்முன்னே தெரிகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான உதாரணம், நம் நாட்டு மீனவர்களை நம் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருப்பவர்களை என்ன துணிச்சல் இருந்தால் கைது செய்து கொண்டு போவதும், துப்பாக்கியால் சுடுவதும், அவர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற மீன்களை கவர்ந்து செல்வதும், வலைகளை பீப்பதுமான அப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு யார் துணிச்சலை தந்தது என்பதை அருமை தோழர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுகின்ற, பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை தாண்டி இந்திய அரசுக்கு இருக்கிறது. இந்திய அரசு ஏன் கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ராஜபக்சேயை மட்டும் போர்க்குற்றவாளி என்று சொல்லுவது ஒருவேளை இவர்களுக்கு திருப்தி தரவில்லையோ என்னமோ, அங்கே தமிழர்கள் நாளும் செத்துக் கொண்டிருப்பதற்கு, நாளும் கொல்லப்பட்டதற்கு, நாளும் ரத்தம் சிந்திக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த இந்திய வல்லாதிக்க அரசியையும் நாம் போர்க்குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும். அந்த இந்திய வல்லாதிக்க அரசுக்கு துணை நின்ற தமிழ்நாட்டு முதல்வரையும் போர்க்குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் அருமை தோழர்களே, ஒருவேளை சர்வதேச நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக அல்லது இங்கே தாங்களும் போர்க்குற்றவாளி ஆகிவிடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக சரி ராஜபக்சேவை போர்க்குற்றவாளி என்று அறிவித்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதென்று சார்ஜாப்புக்காவது ஒரு வார்த்தையை இவர்கள் சொல்லுவார்களோ என்ற ஒரு சின்ன எண்ணம், சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கும். எனவே அருமை தோழர்களே, வெறுமனே ராஜபக்சே மட்டும் போர்க்குள்ள குற்றவாளி அல்ல. சாதாரண அறிவு, திருடன் மட்டும் குற்றவாளி என்ன, திருடனுக்கு துணையாக இருந்தவனும் குற்றவாளி தான். அதே போல இங்கே மிகப்பெரிய கொடுங்கோலன், கொலையாளி ராஜபக்சே, அவனுக்கு துணையாக யார் யார் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையுமே போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று நான் வேண்டுமானால் டர்பன் நீதிமன்றத்திற்கு ஒரு மனு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை தோழர்களே, ஒரு நாட்டில் ஒருவன் ஒரு ஆட்சி பீடத்தில் குந்தியிருப்பவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால், ஆட்சி பீடத்தில் குந்தியிருப்பவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அட்டகாசங்களை, மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றால், அருமை தோழர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், அது மக்களின் பேரெழுச்சியால் மட்டுமே சாத்தியப்படுகின்ற ஒன்று. ஏதோ 1-2 தலைவர்களாலோ அல்லது 1-2 அரசியல் கட்சிகளால் மட்டுமோ என்று மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது, நிலைமையில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உதாரணத்துக்கு சொன்னால், 2வது உலக பெரும்போரை வெற்றிக்கு இட்டு சென்றதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் the wartime prime minister of England என்று சொல்வார்களே, சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த வி என்ற அடையாளத்தை, வி ஃபார் விக்டரி என்ற அடையாளத்தை உலக மக்களுக்கு தந்த அந்த வார்த்தை பிரைம் மினிஸ்டர் அடுத்து நடந்த தேர்தலில் என்ன ஆக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும். தேர்தலிலே அவர் மண்ணை கவ்வினார். ஏன் மண்ணை கவ்வினார்? நாட்டையே, 2ஆம் உலக பெரும்போரையே வெற்றிக்கு அழைத்து சென்ற அந்த வல்லமை மிகுந்த ஒரு பிரதம மந்திரி ஏன் தோல்வியை சந்தித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, அன்று மக்கள் கொடுத்த விளக்கம், ஒருவேளை சர்ச்சில் வேண்டுமானால் போரை நடத்துவதற்கு தகுதியானதாக இருக்கலாம். ஆனால் நாட்டை ஒரு சிவில் சொசைட்டியை நடத்தி செல்வதற்கு, முன்னெடுத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. எனவே அவரை பதவியில் இருந்து நாங்கள் இறக்குகிறோம் என்று சொல்லி அந்த 2ஆம் உலக பெரும்போர் முடிந்த உடனேயே அருமை தோழர்களே, வின்ஸ்டன் சர்ச்சில் தூக்கி எறியப்பட்டார். அந்த நிலை எப்படி வந்தது? அந்த நிலை அங்கிருக்கின்ற அந்த சிவில் சமூகம் யார் யார் எந்தெந்த வேலைக்கு தகுதியானவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்ட காரணத்தினாலே தான் அவன் தூக்கி எறியப்பட்டார். அருமை தோழர்களே, இங்கே என்ன நடக்கிறது? மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே என்னருமை தமிழ் சொந்தங்கள் நாளும் செத்து கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு எழுச்சி ஏற்பட்டது.
அங்கங்கே ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள் என்று நடந்தன. ஆனால் நடந்த அந்த எழுச்சி என்ன ஆயிற்று யோசித்து பாருங்கள். ஒரு 15 தேர்தல் என்ற பெயராலே அப்படியே பொங்கி வந்த அந்த எழுச்சி என்ன காரணங்களாலோ அமங்கி போய்விட்டது. இந்த 15 தேர்தல் நல்லபடியாகவே நடந்தது. தேர்தலில் எவனவன் அங்கே இருந்த தமிழர்களுக்கு, தமிழச்சிகளுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலில் வந்து குந்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அருமை தோழர்களே, அப்பொழுது தவறு எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்பட்ட அந்த மக்கள் எழுச்சி சரியான திசையில் செம்மையாக அது வழி நடத்தப்பட்டிருந்தால் கட்டாயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்திற்கு, ஈழத்திற்கு அனுசரணையான ஒரு நிலையை எடுக்கின்ற ஒரு தன்மை வந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு மாற்றத்திற்கான வழியும் ஏற்படவில்லை என்று பார்க்கும் பொழுது மக்கள் கருத்தை, மக்கள் எழுச்சியை தொடர்ந்து தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, இங்கே முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானம் இங்கே எப்படி கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது என்பதைத்தான். உங்களுக்கு தெரியும், அங்கே நடந்த ஒரு போரை சொல்லுவார்கள், சாட்சியம் இல்லாத போர், a war without witness. எந்த விதமான சாட்சி, எந்த விதமான பத்திரிகைகளையும் என்ஜிஓக்களையும் மற்றவர்களையும் உள்ளே அனுப்பாமல், உள்ளே வரவிடாமல் தடுத்த அந்த ராஜபக்ஷ கொடுங்கோலன் அங்கே எதுவுமே நடக்காதது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்த முயன்றால், ஆனால் உலக நாடுகளில் இருக்கின்ற ஊடகங்கள் அங்கே என்ன எல்லாம் கொடுமைகள் நடந்தன என்று பட்டியலிட்டு போட்டன. அப்படி பட்டியலிட்டு போட்டதன் காரணமாக அருமை தோழர்களே, அங்கே ஒரு ஐநா குழுவை அனுப்ப வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அந்த ஐநா குழுவை அனுப்ப வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கூட வழிமொழிவதற்கு இந்த இந்திய வல்லாதிக்க அரசு தயாராக இல்லை என்ற செய்தியை சொன்னார்கள். ஆனால் அங்கே அப்படி வரவிருக்கின்ற அந்த தூதுக்குழுவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சுண்டைக்காய் நாடு இலங்கை, அந்த சுண்டைக்காய் நாடு சொல்லுகிறது, ஐநா குழுவை, அனைத்து நாடுகளின் பிரதிநிதியாக இருக்கின்ற அமைப்பினுடைய குழுவை நாங்கள் உள்ளே வரவிட மாட்டோம் என்று சொல்லுகிறது. அந்த ஐநா காரியாலயத்தை அடித்து நொறுக்குகிறது. இதை அந்த அவர்கள் வரவிருப்பதை எதிர்த்து பொறுப்புள்ள அமைச்சர் ஒருவன் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறான். அருமை தோழர்களே, இது எல்லாம் போதாதா? அது ஒரு ரோக் ஸ்டேட் என்பதற்கு, அப்படிப்பட்ட ஒரு ரோக் ஸ்டேட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவனுக்கு இங்கே நீ நடைபாவாடை விதித்து அனைத்து விதமான ராஜ மரியாதையோடு ரெட் கார்பெட் வெல்கம் என்று சொல்வார்களே, அந்த ரெட் கார்பெட் வெல்கமை இங்கே இந்திய தலைநகரை நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக எங்களை கருதி கொண்டிருக்கின்ற எங்களுடைய உணர்வுகளுக்கு நீ என்ன மதிப்பு கொடுக்கிறாய்? நாங்களும் இந்திய நாட்டு குடிமக்கள் தானா அல்லது பிரிந்து செல்ல வேண்டிய தமிழ்நாட்டு குடிமக்களா என்று முடிவெடுக்கின்ற அந்த உரிமையை இந்திய அரசுக்கு நாம் விட்டு விடுவோம். ஏனென்றால் எங்களுடைய அரசாக இருந்தால், எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அரசாக இருந்தால், எங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு அரசாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களுடைய கூட்டணி அமைச்சில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்ற அந்த நாட்டை சேர்ந்த